எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை. 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் நீங்க பேட்டி கொடுத்திருந்தது. இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு 5 காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பேசுறீங்க. இப்போ ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்சம் கேளுங்க, நேரடியாக கேளுங்க, என்னன்னு கேளுங்க. நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி. அதுதான், அது நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சிபிஐ விசாரணைக்கு பொதுவாக மாநில அரசு முதலமைச்சர் எங்க கையில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்க ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்வி தான் எழுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜெனுவினா நேர்மையா சிபிஐ விசாரிக்கட்டும்ட்டாங்க. சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது, பிஜேபி கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க, இது ஸ்டேஷன்ல இருந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இதுல தலையில்லை. இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச் இதுல தலையிடல. டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் கேஸை எடுத்திருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை கையில் எடுத்திருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அவர் வீரி நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறை கட்டுப்படுத்துறதுக்கான அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா? அது உங்களுடைய கருத்து. எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இல்ல. ஹியூமன் ரைட்ஸை பத்தி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது. அடிச்சா உண்மையை சொல்லுவான், உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. கொடூரமான வதைகளின் மூலமாக. ஏன்னா நானே அந்த மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கரா பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையா பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில வச்சு உன்னை ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையா இருக்கு. இது ஒரு பயிற்சி முறையா இருக்கு. அவனை ரொம்ப கடுமையா அட்ராசிட்டி பண்ணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இவன் திருடி இருந்தானாக்கா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. இவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது.